ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், TalkBackல ஒரு அமேசிங்கான சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி பேசிட்டே இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட். இந்த வீடியோவில் டாக்பேக் 14 வந்திருக்க ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இமேஜ் படிக்கிறதுக்கு, அதாவது இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை படிக்கிறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், ஓசிஆர் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டாக்பேக்லேயே ஓசிஆர் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில். அது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணி படிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது ஒன்லி ஃபார் இங்கிலீஷ், தமிழுக்கு இது கிடையாது. இப்போதைக்கு அவைலபிள் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான். தமிழ் லாங்குவேஜ் ஃப்யூச்சரில் கொடுக்க சான்சஸ் இருக்குது மேபி. ஓகேங்களா? இப்போது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கரண்ட் வெர்ஷன் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் டாக்பேக் செட்டிங்ஸ் போகிறேன். இந்த நியூ ஃபீச்சர்ஸ் இன் டாக்பேக்ன்றது பார்த்தீங்களா? இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடைசியாக அப்டேட் பண்ண வெர்ஷனில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 4 பேஜ் இருக்கும். இப்போ கரண்ட் வெர்ஷன் அப்டேட்டில் 4 பேஜ்லேயும் இது என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த அப்ளிகேஷனில் அப்டேட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது நீங்களாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்து நான் ஸ்வைப் பண்ணிட்டு வரேன். Automatic descriptions for icons, images and text in images. Automatic description, icon and image text அந்த மாதிரிலாம் காட்டுது இல்லைங்களா? Automatic descriptions for icons, images and text in images. இது கவனிச்சிருப்பீங்க. இது கிளிக் பண்ணுங்கள். Automatic descriptions. இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். Navigate, describe icons off. Describe icon. Describe images off. Described images. Describe text in images on. டிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் இது மட்டும் தான் ஆனில் வச்சுருக்கேன். மற்ற 2 ஆஃபில் வச்சுருக்கேன். நீங்கள் மேலே இருக்கிற 2 ஆனில் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எதிர்த்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த 3rd ஆப்ஷன் ஆனில் இருக்குது. இது டெஃபினட்டாக ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் பேக் வந்துடுறேன். இதேமாரி நீங்கள் டாக்பேக்கில் மெயின் மெனு போட்டு ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக டிஸ்கிரைப் இமேஜ்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபோட்டோவில் வச்சு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒர்க் ஆகும், டெக்ஸ்ட்டு படிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஜெஸ்டரில் அசைன் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமைஸ் ஜெஸ்டர் சொல்லுது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மெனி மோர் டைப் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் இருக்கும். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அப் டு டவுன், டவுன் டு அப், லெஃப்ட் டு டவுன், லெஃப்ட் டு அப், ரைட் டு டவுன், ரைட் டு அப், அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்மளுக்கு இதில் எந்த ஜெஸ்டரில் இந்த டிஸ்கிரைப்டு இமேஜ் வேணுமோ அதில் நம்ம அசைன் பண்ணிட்டோன்னா நீங்கள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜெஸ்டரை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், அது ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் லெஃப்ட் டு ரைட் பாருங்கள். நான் லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்கேன். ஸ்வைப் லெஃப்ட் தென் ரைட், டிஸ்கிரைப்டு இமேஜ்னு இருக்குது. உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டாக வச்சுருக்கிறவங்களுக்கு ஸ்வைப் லெஃப்ட் தென் ரைட் பேக் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் அப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடைசியாக டிஸ்கிரைப்டு இமேஜ்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஜெஸ்டர் அசைன் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஜெஸ்டர் வேணுமோ அந்த ஜெஸ்டரை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோ ஓப்பன் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மேபி ஒரு சில ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம், டிஃபால்ட்டாக சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். அது சப்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அக்சசிபிலிட்டி போயிட்டு ஜென்ரல், விஷன், இயரிங், ஃபிசிக்கல், இந்த மாதிரி 4 டேப் இருக்கும் இல்லையா? அதில் விஷன் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் டு ஸ்பீக்குன்னு இருக்கும். அது ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட்டில் அசைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? யாருக்காவது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இந்தமாரி பண்ணலாம். இப்போது ஃபோட்டோ ரீட் பண்ணுதா என்னன்னு நம்ம படித்து பார்த்துடலாம்.
Detected. Text. L.Attribution. No.5 with Canada. Unrouted post. Unrouted talk. Catalog 607,106. Mobile no. Plus 91-8650966643. Email address@hampertagale.com. Career objectives. I want to secure a challenging and rewarding career in corporate world where I can utilize my skills. I am able to work well under pressure and work well as... கவனிச்சிருப்பீங்க இவ்வளோ தெளிவாக தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளுக்கு இப்போ என்விஷனை ஆர் இன்ஸ்டாலர் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதுக்கு இணையாக அதுக்கு ஈக்குவலாக டெஃபினட்டாக நம்ம வந்து டாக்பேக் வந்து ஒப்பிடலாம், கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக வாசிக்குது. இது வந்து ஜஸ்ட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ரெஸ்யூம் வந்து பிடிஎஃபாக ஓப்பன் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது அவ்வளோ கிளியராக இருக்கான்னு கூட தெரியாது, ஓகேங்களா? பட் அது அவ்வளோ தெளிவாக கிளியராக வாசிக்குது. Detected. Text. Resume. A.Arabinton. No.5 with Canada. Unrouted post. Unrouted talk. Catalog 607,100. கவனிச்சிருப்பீங்க ரெஸ்யூம்னு சொல்லுது. Cannot describe image. அப்புறம் அரவிந்தன் அப்படின்னு சொல்லி என் பேர் சொல்லி அழகாக ஒரு பிடிஎஃப் எப்படி ரீட் பண்ணுமோ அதே போல் ரீட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.